சேரும் சகதியாயிருந்த பகுதியெல்லாம் எண்ணண்டு உருமாற்றமடைந்தது. தெரியாத மாதிரி வறண்ட மணலாக பரவி கிடக்கு. அந்த அமைதியான காலை பொழுதில் விளக்குமாற்றால் பின்வளவை அப்பம்மா கூட்டும் பொழுது ஆவரோணம் அவகரோணம் ஏற்ற இறக்கம் போல ஒலிக்க வைப்பதற்கு உந்த சோழக்காற்று எங்கே இருந்து கொண்டு வந்த மணல்தான் காரணம். இந்த வெயில் கொழுத்தக்கை இந்த காலத்தை வசந்த காலம் என்று சொல்லாமாவோ இல்லையோ தெரியாது. ஆனால் இந்த கால மாற்றத்தை வரவேற்கிற மாதிரி குயில்களும் பறவை இனங்களும் வீட்டு மூலையிலுள்ள மாமரங்களிலிருந்து சேரும் சகதியாயிருந்த பகுதியெல்லாம் எண்ணண்டு உருமாற்றமடைந்தது. தெரியாத மாதிரி வறண்ட மணலாக பரவி கிடக்கு. அந்த அமைதியான காலை பொழுதில் விளக்குமாற்றால் பின்வளவை அப்பம்மா கூட்டும் பொழுது ஆவரோணம் அவகரோணம் ஏற்ற இறக்கம் போல ஒலிக்க வைப்பதற்கு உந்த சோழக்காற்று எங்கே இருந்து கொண்டு வந்த மணல்தான் காரணம். இந்த வெயில் கொழுத்தக்கை இந்த காலத்தை வசந்த காலம் என்று சொல்லாமாவோ இல்லையோ தெரியாது. ஆனால் இந்த கால மாற்றத்தை வரவேற்கிற மாதிரி குயில்களும் பறவை இனங்களும் வீட்டு மூலையிலுள்ள மாமரங்களிலிருந்து கொண்டு தாள கச்சேரி செய்யும் ஓசையினால் இந்த விடிந்து விடியாமல் இருக்கும் பொழுதை இனிமையாக்கிறதை பார்க்கும் பொழுது வசந்த காலம் என்றுதான் சொல்லத் தோன்றும். அப்படி சொல்ல இயலாத மாதிரி சூரியனும் 30 பாகைக்கு மேல ஏற ஏற வெயில் அந்த மாதிரி கொழுத்த வெப்பம் அந்த மாதிரி கக்கும். இந்த ஓட்டு வீடு ஓடும் தானும் கொதிச்சு வெப்பமாகிறது காணாமல் அதை இரட்டிப்பாக்கி வீட்டுக்குள்ளே செலுத்த புழுங்கிற புழுக்கம் இருக்கே, உயிரை கொல்லும். இந்த பொழுதின் இனிமை இப்படியே இருக்காதே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாறிடுமே. வேதனைப்படுவதால் இந்த இனிமையை அனுபவிக்காத முட்டாளாக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்த நினைவுகளை பக்கத்து வீட்டு சுப்பர் கிணத்தடியில் குளிக்கும் குளியல் சத்தம் குழப்பியது. சுப்பர் குளிச்சால் சும்மா குளிக்க மாட்டார். இந்த அமைதியான காலை பொழுதை கெடுத்து ஊரை கூட்டிதான் குளிப்பார். தொங்கி தொங்கி அவர் குளிக்கிறதிலை துலாக்கயிறிலை கட்டின வாளி கிணத்திலை 4ஆம் பக்கத்திலை அடிபட்டு படார் கிடார் என்று சத்த போடும். எழும்பாதவளை கூட எழும்பி விடுவார். வேலை வெட்டி ஒன்றுமில்லை என்றாலும் நேரத்துக்கு எழும்பி உந்த அட்டகாசம் எல்லாம் செய்துவிட்டு வெயில் ஏற ஊருக்கு ஒதுக்கு புறத்தில் இருக்கிற வயல் வெளியில் இந்த வெயிலுக்காக நிழலுக்கு ஒதுங்கிறவையோடையும் படிச்சு போட்டு வேலை இல்லாத பொடியோளையும் ஆடு புலி ஆட்டமோ தாயகட்டை உருட்டி மதியம் திரும்பும் வரை பொழுது போக்குவார். பின்னேரத்திலையும் பொழுதை போக்கிறதுக்கு இந்த காலத்திலே அன்ன ஊஞ்சல் கற்றவர். இந்த சீசனுக்கு இன்றைக்கு கட்டத் தொடங்க போறன் என்று ஆருக்கோ சொல்லி கொண்டிருந்தவர் என்று அப்பம்மா சொல்லிச்சுது. அதுதான் இன்றைக்கு இன்னும் உற்சாகம் கூடி அந்த மாதிரி குளிக்கிறார் போலே. அவர் சவர்க்காரம் போடுற சத்தம் ஊத்தை உருட்டுற சத்தம் எல்லாம் எங்களுக்கு கேட்க வேண்டிய தலைவிதி இவருடைய பக்கத்து வீட்டில் இருப்பதால் உந்த சத்தம் மட்டுமல்ல, அன்ன ஊஞ்சல் மேலே எழும்பும்போது இதில் ஆடுபவர்கள் எழுப்பும ஒலிப்பு இருக்கே, சில பேருக்கு சில வேளை மரண ஓலம் போல தோன்றும். இந்த அன்ன ஊஞ்சல் தனி ஆள் ஆட பின்னுக்கு ஒரு ஆள் தள்ள வழமையான ஊஞ்சல் போன்றில்லை. பெரிய பலகையில் 4 பக்கமும் கயிற்றை இணைத்து உயரமான மரக்கிளையில் கட்டுவார்கள். பலகையின் நடுவில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்க பலகையின் இருபக்கம் இருவர் உச்ச உந்த ஊஞ்சல் மேலும் கீழும் ஆடும். எனக்கும் உவையலோட சேர்ந்து அன்ன ஊஞ்சல் ஆட விருப்பம்தான். எங்கட வீட்டு சனம் விடாது. சனத்தோட சனம் சந்தோஷமாக இருக்க தெரியாத இந்த பழமைவாதத்தை பேணும். எங்கட குடும்பத்தை திட்டதான் தோன்றுது. சொல்லினம் வேணும் என்றால் நீயும் தம்பியும் வீட்டுக்குள்ளே ஆடாம். அன்ன ஊஞ்சலுக்கு 2 பேர் காணாது கன பேர் வேணுமெல்லே. அப்பம்மா இவ்வளவு நேரம் கூட்டிய குப்பையை தீடிரென வந்த காற்று தூக்கி கொண்டு போய் எங்கேயோ குவித்து கொண்டிருந்தது.